நிறைய பேர் இன்வெஸ்டிங்க்கும் ட்ரேடிங்க்கும் என்ன வித்தியாசம்னு குழம்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நாம இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம், ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுங்க ரெண்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும், நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். சரி, முதல்ல இன்வெஸ்டிங்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு இன்வெஸ்டர் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலேயோ இல்லை கிரிப்டோ கரன்சினா ஒரு பர்டிகுலர் காயின் மேலேயோ லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது ஸ்டாக்கை வாங்கிடுறது இல்லை காயினை வாங்கிடுறது, அதை லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணி விற்கிறது. பொதுவாக ஏன் நிறையா பேர் இன்வெஸ்டர்ஸாக இருக்க விரும்புவாங்க அப்படின்னா, இதில் மார்க்கெட் வாலட்டிலிட்டி பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா அவங்க அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கையோ இல்லை கிரிப்டோ கரன்சினா காயினையோ லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. பொதுவாக இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இல்லை பர்டிகுலர் காயின் மட்டும் போடாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காயின்ஸ்னு ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்க விரும்புவாங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு சில காயினோ இல்லை ஸ்டாக்ஸோ அதோட வேல்யூ குறைஞ்சாலும் மற்ற காயின்ஸ் ஆர் மற்ற ஸ்டாக்ஸ் மூலியமாக அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட்டில் எப்போவுமே இருக்கும். பொதுவாக இன்வெஸ்டர்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், சிங்கிள் ஸ்டாக்ஸ்னு பிரித்து தான் அவங்க இன்வெஸ்டிங்கை பண்ணுவாங்க. சரி, இப்போ இன்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்த்துடலாம். முதல் அட்வான்டேஜ் என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாலட்டிலிட்டி பெரிய பிரச்சனையாக இருக்காதுங்க. வாலட்டிலிட்டி இருக்காதுன்னு நான் சொல்ல வரல, வாலட்டிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு லாங் டேர்முக்கு அவங்களோட பர்டிகுலர் காயினையோ இல்லை ஸ்டாக்கையோ ஹோல்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் சின்ன சின்ன அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் எதுவுமே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கையோ காயினையோ பாதிக்காது. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னென்னா, லாங் டேர்மாக இதை ஹோல்டு பண்ணுறதுனால நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட முக்கியமான அந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட பவர் என்னென்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இல்லை அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மூணாவது அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் பெரிய மேட்டர் கிடையாது நம்ம சொன்னோம் இல்லையா. அதனால நம்ம கான்ஃபிடென்ட்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு இடையில வர இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை நம்ம பெருசாக கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா ஒருவேளை மார்க்கெட் அடி வாங்குச்சுன்னா மறுபடி ரெக்கவர் ஆகிடும். அதனால பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இதுக்கு தேவை கிடையாது. ஓரளவுக்கு எந்த மாதிரி காயின்லாம் லாங் டேர்முக்கு இருக்குன்றதை நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்குது. அது மூலியமாக நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும். சரி, இப்போ இன்வெஸ்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பார்க்கலாம். growthன்றது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இன்வெஸ்டர்ஸ்லாம் லாங் டேர்முக்கு எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஸ்லோவாக க்ரோ ஆகிற ப்ராஜெக்ட்ஸில் தான் போடுவாங்க. அதனால growth ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டை டெய்லி வாட்ச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப போரிங்கை தரும். இதெல்லாம் தாங்க இன்வெஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். சரி, இப்போ ட்ரேடிங்னா என்னென்னு பார்க்கலாம். ட்ரேடிங்கை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஸ்விங் ட்ரேடிங், இன்னொன்று டே ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்னா என்னென்னா, ஒரு பர்டிகுலர் காயினோ இல்லை ஸ்டாக்கையோ நம்ம வாங்கிட்டு ஒரு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலையோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ ப்ராஃபிட்டுக்கோ ஆர் லாஸ்க்கோ விற்றா அதுதான் ஸ்விங் ட்ரேடிங். இதே ஒரு காயினையோ இல்லை ஸ்டாக்கையோ அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விற்றோம் அப்படின்னா அதுதான் டே ட்ரேடிங். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கையோ காயினையோ காலையில் 11 மணிக்கு வாங்கி அதை ஈவினிங் 4 மணிக்கு ஒரு ப்ராஃபிட்டுக்கோ லாஸ்க்கோ விற்றாங்க யாராவது அப்படின்னா அதுதான் டே ட்ரேடிங். இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும், டே ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங்கில் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி தாங்க. சரி, இப்போ ட்ரேடிங்கோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்த்துருவோம். மொதல் அட்வான்டேஜ் என்னென்னா, குயிக்காக நீங்கள் பணம் பார்க்கலாங்க. நீங்கள் டே ட்ரேடிங்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ போட்டிங்கன்னா கூடிய சீக்கிரமே அதுலேருந்து ப்ராஃபிட்டை நீங்கள் எடுத்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு வாரத்துலேயே இல்லை ஒரு மாதத்துலேயே நீங்கள் எடுத்துடலாம். இல்லை டே ட்ரேடிங்னா அன்னைக்கே நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இமோஷனலா நீங்க எந்த இடத்துல வீக்கா இருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத இது உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ட்ரேடிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஹை ரிஸ்க்குங்க. அதுவும் முக்கியமா டே ட்ரேடிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில டைம்ஸ் வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். இல்ல மார்க்கெட் கிராஷ் ஆகிற அன்னைக்கு நீங்க பர்டிகுலரா டே ட்ரேடிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அதிகம்ன்றதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானதுங்க. நீங்கள் டே ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட சின்ன சின்ன மூவையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்றத மனசில் வச்சுக்கோங்க. மூணாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, மணியை நம்ம ஈஸியாக தொலைச்சிடலாம். அதாவது பணத்தை நம்ம சீக்கிரமாக இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த டே ட்ரேடிங்கில். அதுவும் குறிப்பாக மார்க்கெட் டிப்பர் அன்னைக்கு நம்ம பாட்டுக்கு ட்ரேட் எடுத்துட்டோன்னு வைங்களேன், அவ்வளோதான், அன்னைக்கு நம்ம காலி தான். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இது கொஞ்சம் அடிக்டிவ். நம்ம 1-2 தடவை ட்ரேட் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி ட்ரேட் பண்ணணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ இமோஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்றது
பேலன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ட்ரேடிங் சைக்காலஜி பற்றி ஒரு வீடியோ ஒன்று கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். கடைசி அட்வான்டேஜ் என்னன்னா, இதனால் நம்ம தூக்கத்தை தொலைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் கிரிப்டோவில் இருந்தீங்க அப்படின்னா அது 24 மணி நேரமும், ஸோ அதுவும் டே ட்ரேடிங் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்லாம் முழிச்சிருந்து நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு இன்வெஸ்டிங்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது புரிஞ்சிருக்கும். அந்த இது ரெண்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்களே முடிவெடுக்கலாம் உங்களுக்கு சிறந்தது எது, ட்ரேடிங்கா இல்லை இன்வெஸ்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.